காலை வணக்கம். தமிழ் இலக்கிய திறனாய்வு வரலாறு முனைவர் கா. பஞ்சாங்கம். நம்ம இது வரைக்கும் 2 வீடியோ பார்த்துருக்கோம். அதில் பாடம் 1 மதிப்புரை திறனாய்வு ஆராய்ச்சி ஒரு விளக்கம், அதற்கான வினாக்கள் பார்த்துருக்கோம். மொத்தம் 24 வினாக்கள் போன 2 வீடியோவில் பார்த்தோம். இப்போ அதனுடைய கண்டினியூவாக நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். 25வது வினா, ஆராய்ச்சியாளனுக்கும் திறனாய்வாளனுக்கும் இடையே இருக்கும் உறவு நிலை பற்றி குறிப்பிடுபவர். ஆராய்ச்சியாளனுக்கும் திறனாய்வாளனுக்கும் இடையே இருக்கும் உறவு நிலை பற்றி குறிப்பிடுபவர் கு. சண்முக சுந்தரம். ஆராய்ச்சியாளனுக்கும் திறனாய்வாளனுக்கும் இடையே இருக்கும் உறவு நிலையை பற்றி குறிப்பிடுவர் யார் அப்படின்னா கு. சண்முக சுந்தரம். இப்போ ஆய்வு என்பது இது இப்படி இருக்கிறது என்று புட்டு வைப்பது, பட்டியலிடுவது, பாகுபாடுகள் செய்வது, பாகம் குறித்து பெயர் எழுதுவது. விமர்சனம் என்பது இதற்கு மேலானது. இப்போ நமக்கு ஆய்வுனா என்னன்னு சொல்கிறாங்க. ஆய்வு என்பது இது இப்படி இருக்கிறது என்று புட்டு வைப்பது, பட்டியலிடுவது, பாகுபாடுகள் செய்வது, பாகம் குறித்து பெயர் எழுதுவது. ஆனால் நமக்கு விமர்சனம் என்பது இதற்கு மேலானது அப்படின்னு சொல்கிறோம். இது இப்படி இருக்கிறது, இப்படி இருப்பதற்கு இதுதான் காரணம், இது இப்படி இருந்திருக்கலாம் அல்லது இருக்கக்கூடாது. ஆக ஆய்வுக்கு அப்புறம் அபிப்பிராயமும் கூற வேண்டும். ஆய்வு அபிப்பிராயமும் சேர்ந்துதான் விமர்சனம் என்ற திறனாய்வின் தனிக்கூறாக தற்சார்பான மதிப்பீடுகளை கூறுவது என்றும், ஆனால் ஆராய்ச்சியில் இத்தகைய அகவயப்பட்ட பார்வைக்கு இடமில்லை என்று குறிப்பிடுபவர் யார்? கு. சண்முக சுந்தரம். அப்போ கு. சண்முக சுந்தரம் என்ன சொல்லியிருக்காரு? ஆய்வுனா என்னன்னு சொல்லியிருக்காரு, விமர்சனம்னா என்னன்னு சொல்லியிருக்காரு. ஆய்வுனா இது இப்படி இருக்கும், புட்டு வைப்போம். ஆனால் விமர்சனம் அதுக்கும் மேலே இருக்கும். இப்படி இருந்திருக்கலாம் அல்லது இருக்கக்கூடாது. ஆக ஆய்வுக்கு அப்புறம் அபிப்பிராயமும் கூற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது திறனாய்வை உணர்ச்சி சார்ந்த அணுகுமுறை என்றும் ஆராய்ச்சி அறிவு சார்ந்த அணுகுமுறை என்றும் கூறிவிட முடியாது. ஏனென்றால் மனிதனின் சிந்தனைகள் செயல்பாட்டை இவ்வாறு பிரிப்பது கடினம் என்று குறிப்பிடுபவர் கு. சண்முக சுந்தரம். அப்போ திறனாய்வை உணர்ச்சி சார்ந்த அணுகுமுறை என்றும் ஆராய்ச்சியை அறிவு சார்ந்த அணுகுமுறை என்றும் கூறிவிட முடியாது. ரெண்டையும் என்ன பண்ண முடியாது, இப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் மனிதனின் சிந்தனை செயல்பாட்டை இவ்வாறு பிரிப்பது கடினம் என்று குறிப்பிடுவர் யார்? கு. சண்முக சுந்தரம். அடுத்தது அகமும் புறமும் இணைந்ததுதான் எல்லாம். உணர்ச்சி இல்லாமல் மனிதன் உண்மையை இதுவரை தேடியதுமில்லை, இனி தேடப்போவதும் இல்லை எனலாம். எனவே திறனாய்வனுக்கும் ஆராய்ச்சிக்கும் இடையே சில வேறுபாடுகள் இருந்தாலும் ஓர் உயர்மட்டத்தில் இரண்டும் ஒன்றை ஒன்று நெருங்கி விளங்குகின்றன என்று சொன்னவர் யார்? கு. சண்முக சுந்தரம். அப்போ கு. சண்முக சுந்தரம் என்ன பண்ணுறாரு? ஆய்வுனா விளக்கம் கொடுக்குறாரு, ஆராய்ச்சினா என்னன்னு சொல்கிறாரு, திறனாய்வுனா என்னன்னு சொல்கிறாரு. இது எல்லாமே இவருடைய கூற்று தான். ஓகேங்களா? அடுத்தது 29வது வினா. 29வது வினாவில் இலக்கிய திறனாய்வு இலக்கியத்தின் ஒரு விரிவாக தனித்துறையாக இன்று வளர்ந்திருக்கிறது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இலக்கிய திறனாய்வு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இலக்கிய திறனாய்வு தான். அந்த இலக்கிய திறனாய்வு இலக்கியத்தின் ஒரு விரிவாக தனித்துறையாக இன்று வளர்ந்திருக்கிறது. வேதியியல், பூதவியல், விலங்கியல், பயிரியல் முதலியன இயற்கையை பற்றியே கற்கின்றன என்றாலும் எவ்வாறு ஒவ்வொன்றும் தனக்கே ஒரு சில விதிமுறைகளோடு கூடிய தனித்துறையாக விளங்குகின்றதோ அவ்வாறே இலக்கியத்தை கற்கிற திறனாய்விலும் தனித்துறையாக இயக்கம் கொள்ள வேண்டும் என்கிறார் யார்? நார்த்ரோ ஃப்ரை. அப்போ இலக்கிய திறனாய்வு இலக்கியத்தின் ஒரு விரிவாக தனித்துறையாக இன்று வளர்கின்றது. வேதியியல், பூதவியல், விலங்கியல், பயிரியல் முதலிய இயற்கையை பற்றி கற்கின்றன என்றாலும் எவ்வாறு ஒவ்வொன்றும் தனக்கே உரிய சில விதிமுறைகளோடு கூடிய தனித்துறையாக விளங்குகின்றதோ அவ்வாறே இலக்கியத்தை கற்கின்ற திறனாய்வாலும் தனித்துறையாக இயக்கம் கொள்ள வேண்டும் என்கிறார் நார்த்ரோ ஃப்ரை. திறனாய்வை ஒரு வரையறைக்குள் பிடிப்பது பெரிதும் சிக்கலாக இருக்கிறது என்று கூறுபவர் யார்? ஏஆர் ஜோன்ஸ். அடுத்த வினா 30வது வினா, திறனாய்வை ஒரு வரையறைக்குள் பிடிப்பது பெரிதும் சிக்கலாக இருப்பது என்று கூறியவர் யார்? ஏஆர் ஜோன்ஸ். அடுத்தது 31வது வினா, திறனாய்வு ஒரு எல்லையில் வெறும்
மதிப்புரையாகவும் மறு எல்லையில் புரிந்து கொள்ள முடியாத கடும் சிக்கலுடையதாகவும் இடைப்பட்ட நிலையில் வெறும் குழப்பமாகவும் அமைந்து கிடக்கிறது என்று குறிப்பிடுபவர் ஏஆர் ஜோன்ஸ். 31வது வினா, திறனாய்வை ஒரு எல்லையில் வெறும் புத்தக மதிப்புரையாகவும் மறு எல்லையில் புரிந்து கொள்ள முடியாத கடும் சிக்கல் உடையதாகவும் இடைப்பட்ட நிலையில் வெறும் குழப்பமாகவும் அமைந்து கிடக்கிறது என்று குறிப்பவர் யாரு? ஏஆர் ஜோன்ஸ். அடுத்தது 32வது வினா, ஒரு கலையகத்திலிருந்து தான் பெறுகின்ற அனுபவ உறவை தெளிவுபடுத்தி மதிப்பிட்டு மற்றொருக்கு உணர்த்துகின்ற செயற்பாட்டே திறனாய்வு ஆகும். அப்போ திறனாய்வுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. ஒரு கலையகத்திலிருந்து தான் பெறுகின்ற அனுபவ உணர்வை தெளிவுபடுத்தி மதிப்பிட்டு மற்றொரு உணர்த்துகின்ற செயற்பாட்டே திறனாய்வாகும். இது அழகியல் அனுபவத்தில் இயற்கையாகவும் தவிர்க்க முடியாததாகவும் அமைகிறது. ஒன்று என்று குறிப்பிடும் கலைக்களஞ்சியம் அமெரிக்க கலைக்களஞ்சியம். இது அமெரிக்க கலைக்களஞ்சியம். இலக்கியத்தில் அல்லது நுண்கலைகளில் உள்ள அழகியல் கூறுபாடுகள் தான் பண்பையும் மதிப்பையும் பற்றி தீர்மானிப்பதே திறனாய்வு. அடுத்த வினா, 31வது வினா, இலக்கியத்தில் அல்லது நுண்கலைகளில் உள்ள அழகியல் கூறுபாடுகளின் பண்பையும் மதிப்பையும் பற்றி தீர்ப்பளிப்பதே எதுன்னு சொல்கிறோம்? நம்ம திறனாய்வு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த வினா, கூற்று காரணம். கூற்று: ஆக்ஸ்போர்ட் புதிய ஆங்கில அகரமுதலியும் ஷிப்லே என்பாரின் உலக இலக்கிய அகரமுதலியும் மதிப்பிடுவதும் தீர்ப்பளிப்பதும் தான் திறனாய்வு என்று குறிக்கின்றன. கூற்று 1 என்ன சொல்கிறாங்க? ஆக்ஸ்போர்ட் புதிய ஆங்கில அகரமுதலியும் ஷிப்லா என்பவரின் உலக இலக்கிய அகரமுதலியும் மதிப்பிடுவதும் தீர்ப்பளிப்பதுமே திறனாய்வு என்று குறிக்கின்றன. காரணம்: ஆனால் பிரெஞ்சு மொழி கலைக்களஞ்சியம் தீர்ப்பளிப்பதும் திறனாய்வாளரின் கடமைதான் என்று கருதினாலும் ஒரு படைப்பை விரித்து விளக்குவதே திறனாய்வின் இன்றியமையாத பணியாக மாறியுள்ளதை சுட்டிக்காட்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் திறனாய்வுனா என்னன்னு சொல்கிறாங்க? மதிப்பிடுவதும் தீர்ப்பளிப்பதும் அப்படின்றாங்க. ஆனால் பிரெஞ்சு கலைக்களஞ்சியம் தீர்ப்பளிப்பதும் திறனாய்வின் கடமைதான் கருதினாலும் ஒரு படைப்பை விரித்து விளக்குவதே எனது திறனாய்வின் இன்றியமையாத பணியாக மாறியுள்ளதை சுட்டிக்காட்டுகிறது. கூற்று காரணம் ரெண்டுமே சரி. அடுத்து, திறனாய்வில் ஒப்பிடும் ஆய்வுத்தன்மையை வலியுறுத்தி கூறுவது 35வது வினா, திறனாய்வில் ஒப்பிட்டு ஆயும் தன்மையை வலியுறுத்தி கூறுவது ஜெர்மன் மொழி களஞ்சியம். 36வது வினா, முதலில் தீர்ப்பு வழங்கும் திறனாய்வை வரவேற்றும் பிற்காலத்தில் பகுத்தாராயும் முறையை மட்டுமே பின்பற்றியவர். முதலில் தீர்ப்பு வழங்கும் திறனாய்வை வரவேற்றும், அப்போ தீர்ப்பு வழங்கும் திறனாய்வை வரவேற்றியவர் யார்? ஐஏ ரிச்சர்ட்ஸ். பிற்காலத்தில் பகுத்தாய்வு முறையை மட்டுமே பின்பற்றினார். யாருன்னா ஐஏ ரிச்சர்ட்ஸ். அப்போ ரிச்சர்ட்ஸ் என்ன பண்ணுறாருனா, முதல்ல தீர்ப்பு வழங்கும் திறனாய்வை என்ன பண்ணுறாரு? வரவேற்கிறாரு. ஆனால் பிற்காலத்தில் என்ன பண்ணுறாருனா, பகுத்தாராயும் முறையை மட்டுமே பின்பற்றுறாரு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது 38வது வினா, தீர்ப்பளிக்கும் திறனாய்வுக்கு அதிகம் அழுத்தம் கொடுத்தவர். தீர்ப்பளிக்கும் திறனாய்வுக்கு அதிகம் அழுத்தம் கொடுத்தவர் யாருன்னா டிஎஸ் எலியட். தீர்ப்பளிக்கும் திறனாய்வுக்கு அதிகம் அழுத்தம் கொடுத்தவர் டிஎஸ் எலியட். அடுத்தது 38வது வினா, டிஎஸ் எலியட்டின் தீர்ப்பளிக்கும் திறனாய்வு முறையை தேவையற்றது என்றும் பல சமயங்களில் சிறு பிள்ளைத்தனமாக அமைந்துவிடும் என்றும் கேலி செய்தவர். டிஎஸ் எலியட்டின் தீர்ப்பளிக்கும் திறனாய்வு முறையை தேவையற்றது என்றும் பல சமயங்களில் சிறு பிள்ளைத்தனமாக அமைந்துவிடும் என்றும் கேலி செய்தவர் நார்த்ரோப் ஃப்ரை. அடுத்தது 39வது வினா, திறனாய்வு வகைகள் பல அடிப்படையில் அமைந்துள்ளன. ஆனால் எந்த ஒரு திறனாய்வாளரும் இவற்றுள் ஏதோ ஒரு வகையை மட்டுமே கைக்கொண்டு வெற்றி பெற்றுவிட முடியாது. அவ்வாறு முயற்சி செய்வது தவறு. அவ்வகையான முயற்சி இலக்கியமெனும் குவிமையத்திலிருந்து அவனை பிரித்து வேறொரு இயலுக்கு அடிமையாக்கிவிடும் என்ற கருத்தை வலியுறுத்தியவர் யாருன்னா நார்த்ரோப் ஃப்ரை. திறனாய்வு வகைகள் பல அடிப்படையில் அமைந்துள்ளன. திறனாய்வு வகைகள் என்ன இருக்குன்னா பல அடிப்படையில் அமைந்திருக்குது. ஆனால் எந்த ஒரு திறனாய்வாளனும் இவற்றில் ஏதேனும் ஒரு வகையை மட்டுமே கைக்கொண்டு வெற்றி பெற்றுவிட முடியாது. நிறைய திறனாய்வுடைய வகைகள் நிறைய இருக்குது, நமக்கு தெரியும். அதில் ஏதேதும் ஒன்றை மட்டும் வச்சுட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது? வெற்றி பெற முடியாது. அவ்வாறு முயற்சி செய்வதும் தவறு. அவ்வகையான முயற்சி இலக்கியம் என்னும் குவிமையத்திலிருந்து அவனை பிரித்து வேறொரு இயலுக்கு என்ன பண்ணணும்? அடிமையாக்கிவிடும் என்ற கருத்தை வலியுறுத்தியவர் யாருன்னா நார்த்ரோப் ஃப்ரை. அடுத்தது கூற்று காரணம். கூற்று: வாழ்க்கையை மாறிக்கொண்டே இருப்பது, வாழ்க்கை மாறிக்கொண்டே தான் இருக்கும். எனவே இலக்கியமும் திறனாய்வும் பலவிதமான மாற்றங்களுக்கு உள்ளாக்கி கொண்டே தான் இருக்கும்.
வாழ்க்கையும் மாறிக்கிட்டே இருக்கும், இலக்கியமும் திறனாய்வும் என்ன பண்ணும், மாறிக்கிட்டே தான் இருக்கும். எனவே பலவிதமான திறனாய்வு வகைகளும் உருவாகி கொண்டு தான் இருக்கும். ஆனால் இத்திறனாய்வு வகைகள் அனைத்தையும் அகவய திறனாய்வு, புறவய திறனாய்வு என இரண்டிற்கும் அடக்கிவிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது புரியுதுங்களா? கூற்று என்ன அப்படின்னா, வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும், இலக்கியமும் திறனாய்வும் மாறிக்கிட்டே இருக்கும். எனவே அந்த திறனாய்வை நம்ம என்ன பண்ணணும், அகவய திறனாய்வு, புறவய திறனாய்வு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெண்டாக பிரிச்சிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் பாருங்கள், யார் சொல்கிறான்னா எம்ஹெச் ஆம்ப்ராஸ் சொல்கிறாரு. ஆப்ராம்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, எம்ஹெச் ஆம்ப்ராஸ் போல இலக்கியத்தன்மைகளை விளக்கும் திறனாய்வு, இலக்கியம் உருவாகும் முறையை விளக்கும் திறனாய்வு என்ற இரண்டிற்குள் அடக்கிவிடலாம் என்று கூறுவது சரியானதாகும். அப்போ எம்ஹெச் ஆப்ராம்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இலக்கியத்தன்மைகளை விளக்கும் திறனாய்வை என்ன சொல்கிறாங்கன்னா, திறனாய்வு இலக்கியம் உருவாகும் முறையை விளக்கும் திறனாய்வும் என ரெண்டுக்குள்ளே அடைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது கூற்று காரணம் ரெண்டுமே சரி. அடுத்து 41வது வினா, திறனாய்வு செய்தால் மனிதனின் இயல்பான நடவடிக்கையாக இருக்கிறது. திறனாய்வு செய்வது என்னது, மனிதனுடைய இயல்பான நடவடிக்கையாக இருக்கிறது. திறனாய்வு இல்லாத இடத்தில் மனித இருப்பும் அதன் உண்மையான பொருளில் இல்லாமல் போய்விடுகிறது. மனிதனுக்கான தனி அடையாளத்தை அவனிடம் இருக்கும் திறனாய்வும் தரத்தை வைத்தே கொண்டு கொள்ளலாம். அப்போ திறனாய்வு செய்தல் மனிதன் இயல்பான நடவடிக்கையாக இருக்கிறது. எல்லாமே திறனாய்வு செய்கிறாங்க. திறனாய்வு இல்லாத இடத்தில் மனிதன் இருப்பும் அதன் உண்மையான பொருளில் இல்லாமல் போய்விடுகிறது. நம்ம திறனாய்வு செய்யலைன்னா அவனுடைய இருப்பும் அவனுடைய உண்மையான பொருளும் இல்லாமல் போய்கிறது. மனிதனுக்கான தனி அடையாளத்தை அவனிடம் இருக்கும் திறனாய்வு தரத்தை வைத்து கொண்டே கண்டு கொள்ளலாம் அப்படின்றோம். கூற்று 2, மற்ற கலைகள் எல்லாம் ஊமையாக கிடக்கும்போது திறனாய்வு ஒன்று மட்டும்தான் வாய் திறந்து பேசுகிறது என்று சொன்னவர் யார் அப்படின்னா நார்த்ரோப். கூற்று காரணம் ரெண்டுமே சரி. அது திறனாய்வு செயலை படைப்பு செயலாகவே கருதுபவர் பென்சான்சன். திறனாய்வின் செயல்பாட்டை செயலாகவே கருதுபவர் பென்சான்சன். மீதி வினாக்களை நாளை பார்ப்போம். நன்றி.